ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்டெக்ஸ் அகாடமி. போன வீடியோவில் வந்து எப்படி மல்டிபிள் ஆஃப் 5 வந்து ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து மல்டிபிள் ஆஃப் 5 வந்து ஃபாஸ்ட்டாக டிவைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இது பாருங்களேன், இப்போது 96,000 டிவைடட் பை 125னா நீங்கள் ஒரு நம்பராக வந்து 5 டேபிளில் வந்து டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? டேரெக்டாக இதை வந்து நான் ஒரே ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் சொல்லிவிடுவேன். இதுக்கான ஆன்சர் வந்து 768,000 டிவைடட் பை 1000, சரிங்களா? ஓகேங்களா? 768 தான் இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுவேன், சரிங்களா? அதே மாதிரி சிமிலராக இந்த சம்க்குமே நான் வந்து 00599 டிவைடட் பை 100, அதாவது 995 அப்படின்றத சொல்லிடுவேன், சரிங்களா? அதே மாதிரி இந்த சம்க்கும் நான் சொல்ல முடியும். 769 தான் இதுக்கான ஆன்சரு, சரிங்களா? சிமிலராக இந்த சம்க்கும் நான் சொல்லுவேன் பாருங்க. இதை வந்து டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாம், சரிங்களா? இது எப்படி போடுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், சரிங்களா? இப்போ ஒரு நம்பர் டிவைடட் பை 5 அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பரை 2/10 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லிட்டு 1/5 வருதா, அதாவது அந்த நம்பர் டிவைடட் பை 5, சரிங்களா? 1/5, சரிங்களா? இதில் வந்து டிவைடட் பை 5. அதே மாதிரி டிவைடட் பை 25க்கு வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 4 டிவைடட் பை 100 எழுதலாமா, சரிங்களா? அடிச்சு 25 வருதா, அவ்வளோதான். இந்த சிம்பிள் கணக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா சம்ஸுமே ஈஸியாக போட்டுடலாம், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி டிவைடட் பை 50 அப்படின்னா அழகாக 2/100 சொல்லிடலாம், சரிங்களா? அதே மாதிரி டிவைடட் பை 125. இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வந்து சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, இங்கே பாருங்களேன், 3685 டிவைடட் பை 5 அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு, சாரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 10ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? 3685 டிவைடட் பை 5க்கு நான் என்ன சொன்னேன், 2/10 எழுதணும்னு சொன்னேன்னா, சரிங்களா? டேரெக்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள், 7370 வருதா, டிவைடட் பை 10, 0 அடிச்சிங்கன்னா 737 தான் நமக்கு ஆன்சர்ப்பா, சிம்பிள். அடுத்து இன்னொரு ப்ராக்டிஸ் சம் பார்க்கலாம். அதே மாதிரி டிவைடட் பை 5னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 845 டிவைடட் பை 5. 845 இன்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ணும், இன்ட்டு 2 டிவைடட் பை 10. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துருமா? அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 0916, சரிங்களா? டிவைடட் பை 10. அழகாக 169 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்கள், 995 டிவைடட் பை 5, சரிங்களா? இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இன்ட்டு 2 டிவைடட் பை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். 10 1 9 சாரி 18 19, அவ்வளோதான். கீழே ஒரு 10 வரும். இதை அடிச்சிங்க அப்படின்னா 1999 தான் உங்களுக்கான ஆன்சர்ப்பா. அடுத்து டிவிஷன் பை 25, இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சிம்பிளாக பண்ணிடலாம். 24875 இன்ட்டு 4 டிவைடட் பை 100. 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டிவைடட் பை 100, அவ்வளோதான். இப்போ அடித்தோம் அப்படின்னா டேரெக்டாக 995 தான் இதோட ஆன்சர்னு சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்டெப் வந்து போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், 12,400 டிவைடட் பை 25, சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், இன்ட்டு 4 டிவைடட் பை 100 போடணும், சரிங்களா? இங்கே டேரெக்டாகவே அடிச்சிடலாம். அடிச்சிட்டோன்னா என்ன பாருங்கள், 4 4 சார் 16, 1 4 2 சார் 8, 9 496 தான் இதோட ஆன்சர்னு சொல்லிடலாம். பாருங்கள் அடுத்த சம்மு 8750 டிவைடட் பை 25னா இன்ட்டு 4/100. இப்போ வந்து இது அடிச்சிடலாமா, என்னது 4 5 சார் 22, 7 4 சார் 28, 33 வருமா, 8 4 சார் 32, 35. ஆல்ரெடி இங்கே ஒரு 10 இருக்குது. அடித்தோம் அப்படின்னா 350 தான்ப்பா நமக்கான ஆன்சர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த சம்மை போட்டுடலாம்.
பாருங்க அடுத்த டிவிஷன் பை 50 சரிங்களா? டிவிஷன் பை 50 போட்டிங்கன்னா பாருங்க 38250 இன்ட்டு எதால மல்டிப்ளை பண்ணும்? 2/100 2/100 அடிச்சிங்க அப்படின்னா என்ன வருது? 90 1 7690 டிவைடட் பை 10 அடிச்சிங்கன்னா 769 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. அடுத்த சிமிலர் சம்மா 7250 டிவைடட் பை 50னா என்ன எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? 2/100 எழுத சொல்லியிருக்கேன். அடிச்சோன்னா என்ன வருது பாருங்க. அவ்வளோதான்ப்பா. 145 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. இப்போ 99900 இன்ட்டு 50னா 2/100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். டேரெக்டாகவே அடிச்சிடலாம். 00 அடிச்சிட்டோம் அப்படின்னா 999 இன்ட்டு 2 என்ன? 1998ப்பா. அவ்வளோதான். அந்த மாதிரி சம்ஸ்க்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட இப்போ டிவைடட் பை 125 டிவைடட் பை 625ன்னு சொல்லி சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி சம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க 96000 இன்ட்டு 125 எப்படி எழுதலாம்? டிவைடட் பை 125 இன்ட்டு 8/1000 எழுதலாமா? இப்போ இந்த சம்மில் வந்து டேரெக்டாக 000 கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணி டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிருங்க சரிங்களா? 6 8s 48 4 8 9s 72 76 சரிங்களா? அவ்வளோதான். 676 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. பாருங்க அடுத்த ப்ராக்டிஸ் கொஷின் 25000 இன்ட்டு 125 வந்து எப்படி எழுதலாம்? 8/1000 எழுதலாமா? 1000 அடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 200 தான் இதுக்கான ஆன்சர். 25 into 8 200. இந்த ப்ராப்ளம் பாருங்க 9875 டிவைடட் பை 125ன்றாங்க. டிவைடட் பை 125 எப்படி எழுதலாம் சொல்லியிருக்கேன்? இன்ட்டு 8/1000 எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் எதுவும் வைக்க முடியாது. ஐ மீன் ஜீரோஸ் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் டேரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5s 40 7 8s 56 இது 6 வருமா? 8 8s 64 7 வருமா? 72 ஒரு 7 ஆட் பண்ணோம்னா 79000 டிவைடட் பை 1000 அடிச்சோன்னா எவ்வளோ வருது பாருங்க. 79 தான் நமக்கான ஆன்சர் தான். அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். அடுத்து a machine packs 96,000 items into 125 அதாவது பாக்ஸ் ஆஃப் 125 அந்த பாக்ஸில் வந்து 125க்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாதான். எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கா? 96,000 ஐட்டம்ஸ் இருக்கா. அப்படின்னா எத்தனை பாக்ஸில் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத எப்படி கேட்குறாங்கன்னா இது எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா இப்போ 96,000 இருக்குல்ல அது டிவைடட் பை 125 பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை பாக்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். இது டிவிஷனுக்கான ஷார்ட்கட் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க 96,000 இன்ட்டு 8/1000 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க 768 வருமா? அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸு. இப்போது இதுவரையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டிவைடட் பை 625 அப்படின்றது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுன்றதை பாருங்கள். எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 16 டிவைடட் பை 10,000ஆல் மல்டிப்ளை பண்ணும்ப்பா. அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். இந்த கோல்டன் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் மல்டிப்ளை பை 5 வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்ற பார்த்தோம். எப்படின்னா 10 டிவைடட் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? டிவைடட் பை 5 வந்து பார்த்தோமா? இதே டிவைடட் பை 5 என்ன பண்ணுறோம்? அப்படியே உள்டாவாக எழுதுகிறோம். 2 டிவைடட் பை 10ன்றதை எழுதுகிறோம். மல்டிப்ளை பை 2 டிவைடட் பை 10 அவ்வளோதான்ப்பா. இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் சரிங்களா? அதே மாதிரி 25க்கு 100 டிவைடட் பை 4ன்றதை எழுதுவோம். இங்கே டிவைடட் பை 25க்கு என்ன எழுதுவோம்? அழகாக 4 டிவைடட் பை 100 எழுதுவோம். இப்படியே உள்டாவாக எழுதுகிறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே மாதிரி தான் 125க்கும் 625க்கும் சரிங்களா? இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். 3 டிவைடட் பை 125னா இன்ட்டு 8 டிவைடட் பை 1000 அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.